இல்லை ஆக்கங்கட்ட கூவ நான் தான் உங்க நெல்லை வேலை பேசுறேன். நண்பர்களே, இன்னைக்கு இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா நம்ம திருச்சி சாதனாவுக்கு. திருச்சி சாதனா, இவ்வளோ நாளாக நான் வந்து நீ வீடியோ போட்டதுக்கு உன்னை திட்டிருப்பேன், ஏசியிருப்பேன், அட்வைஸ் பண்ணியிருப்பேன். இப்போ ஒரு அட்வைஸ் பண்ணுறேன். நீ வீடியோ போட்டிருக்க, உன் பொண்ணு வந்து இப்போ மாசமா இருக்கு இல்லையா, பாப்பா மாசமா இருக்கு, ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்துருக்க. ரொம்ப கவலையாக இருக்கு, உண்மையாக சொல்கிறேன். நீ ரொம்ப கவலைப்பட்டு வேதனைப்பட்டு பேசிகிட்டு இருக்கிற. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, இன்னும் 10-20 நாள் ஆகுமா டெலிவரிக்கு, அது வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும் குழந்தை அப்படின்னு சொல்லியிருக்க. ரொம்ப ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது சாதனா. என்ன சொல்கிறது, பொம்பளை பிள்ளைய பெற்றாலே இப்படித்தான். பிள்ளை கெட்டி கொடுத்ததுலேருந்து பேர்காலம் பார்க்கறதுலேருந்து பிள்ளைக்கு மொட்டை போடுறதுலேருந்து அது வளர்ந்து அது பொம்பளை பிள்ளையா இருந்தால் சடங்கு வச்சு, பாம்பளை பிள்ளையா இருந்தால் கல்யாணம் பண்ணி கொடுத்து, பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்து, கடைசி வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் எல்லா கஷ்ட நஷ்டமும் இருக்குது. என் வாழ்க்கையில் நான் தான் அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் சாதனா. அதே மாதிரி இப்போ உங்கள் பொண்ணு வந்து இப்போ பேர்காலமாக இருக்குது, அதுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். பார்த்தேன், தெரியுது. அந்த பேர்காலத்தில் இருக்கிற குழந்தைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ தான் கூட இருந்து பார்த்துக்கிடணும் சாதனா. கொஞ்சம் இந்த ஷூட்டிங் கிட்டிங் அது இதுலாம் கொஞ்சம் ஒரு 10-20 நாளைக்கு கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, நம்ம பொண்ணு தேவை, பாப்பா முக்கியம்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ணணும். சின்னத்தர மாமனு இருந்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள், பார்க்க சொல்லுங்கள் குழந்தைக்கு என்னதுன்ட்டு. அதுபோல் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸரில் வந்து உட்காந்துருக்க வாசலில் உட்காந்து எனக்கு பாவமாக இருக்குது பார்க்க. அந்த முகத்தை பார்க்க அவ்வளோ வேதனையாக இருக்குது. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருன்னு தெரியுது எனக்கு. பொண்ணை பார்த்து நீ பொண்ணுக்காக தான் வந்து வாழறது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிய, கல்யாணம் பண்ணி கொடுத்திய, வளகாப்பு கூட கிராண்டாக பண்ணீங்க. ஆனால் இப்போ குழந்தைக்கு பேர்கால டைமு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, குழந்தைக்கு வயிற்றுல பிரச்சனை, நீர் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது, கேட்கவும் வேதனையாக இருக்குது. ஏன்னா என் தங்கச்சி இப்போ தான் பேர்காலம் பிறந்து, பேர்காலமாகி குழந்தை பிறந்து இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. எனக்கு தான் தெரியும் இந்த மாதிரி குழந்தை பேர்காலத்தில் இருக்க பிள்ளைகளுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி எத்தனை அக்கா தங்கச்சிகளும் இன்றைக்கி மாசமாக இருக்காங்க. பேர்காலத்துக்கு குழந்தை பிறக்கிற வழி என்னென்னு தெரியும், அந்த வேதனை என்னென்னு தெரியும். தூக்கம் இருக்காது, சரியாக சாப்பிட முடியாது, அவ்வளோ வேதனையாக இருக்கும். சரி, முதல்ல தலைப்பிள்ளைங்கும் போது அப்படித்தான் இருக்கும். நீங்கள் கவலைப்படாதீங்க, ஹாஸ்பிட்டல் நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா சத்தான உணவு கொடுங்க, நல்லா சாப்பிட வைங்க, கவலைப்படாமல் இரு சாதனா. சரியா? நீ வந்து எதுக்கு கவலைப்படாமனு தெரியும். ஏன்னா எப்பவுமே நீ வந்து தைரியமான ஒரு பெண்ணு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னோட சாதனாமா, உன்னோட எனக்கு அந்த மோட்டிவேஷன் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆம்பளை மாதிரி வந்து ஒரு வீரமாக செய்யணும், தைரியமாக பண்ணணும், இறங்கி வேலை பார்க்கணும், 4 பேர் மாதிரி பேர் வாங்கணும், சினிமா துறையில் போகணுங்கிற ஒரு வைராக்கியம் எதுவுமே உனக்கு உண்டு. கண்டிப்பாக நான் கும்பிட்ற கொலசக்காரி முத்திரமும் உன்னை கைவிட மாட்டா. நீ வணங்குறதையும் உன்னை கைவிடாது. நல்லபடியாக உனக்கு குழந்தை பிறக்கும், பேரனோ பேத்தியா பிறக்கும். கண்டிப்பாக மடியில் வச்சு 2 பேருமே சின்னத்தரமாமனும் நீங்கள் 2 பேரும் கொஞ்சுவீங்க. கண்டிப்பாக என்னோட ஆசை மட்டும் இல்லை, உங்களோட ஃபாலோவர்ஸு நண்பர்கள் எல்லாரோட ஆசை அதுதான். கவலைப்படாதீங்க, எல்லாமே கடவுள் மேலேருந்து கண்டிப்பாக காப்பாற்றுரு. பொண்ணை நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? பத்திரம் பாருங்க, சாப்பிடுங்க, கவலைப்படைங்க சாதனா. ஓகே ரைட் நண்பர்களே, உங்கள் வீடியோ எப்படி நினைக்கிறேன், பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம நெல்லை வேலை சோசியல் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அமைக்கிறீங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.